ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி தான். நான் ப்ரெக்னென்சி வீடியோ தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 4 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் கன்சீவ் ஆனேன், ஓகேங்களா? நான் மேரேஜ் ஆனதுமே கண்டிப்பாக எல்லோரும் என்ன கேட்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே வெளில நான் ஊருக்கு வந்தாலே என்னாச்சு, ஏதாவது விசேஷமா, எப்படி இருக்க, என்னாச்சு என்னாச்சு அத்தனை வாட்டி கேட்பாங்க. ரிலேஷனில் எல்லாருமே அப்படி தாங்க, யாருக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த காலம், ஓகேங்களா? ஸோ நானுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். என்னடா இப்படி கேட்குறாங்களே, ஒருவேளை நமக்கு ப்ராப்ளமாக அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ இதே மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பாக யாரும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆனால் இதுவே ப்ராப்ளம் ஆகும். பிபி ஏறும், நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் மைண்டில் கொஞ்சம் கூட எடுத்துக்காதீங்க. அப்படியே தூசி தட்டி போயிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ ஆனால் நான் ஸ்ட்ரெஸ் ஆனால் அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, மேரேஜ் ஆகி எத்தனை மாதண்டி ஆகுது, அதுக்குள்ளே அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்னு எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? நான் தான் உன்னை வந்து இது பண்ணணும், நான் தான் கேட்கணும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் தான் சொன்னார். நமக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனையே இல்லை. எந்த ஒரு ப்ராப்ளம், யார் என்ன சொன்னாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? அதனால் யாருமே, குழந்தை இல்லாதவங்க யாருமே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மெடிக்கல் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் எல்லோரும் கேட்கவும் பயம் வந்துருச்சு. அப்புறம் நான் கூட ரொம்ப பயந்துட்டுருந்தேன். ஏன்னா மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் கன்சீவ் ஆனேன். அது வந்து கன்சீவ் ஆனேன். அப்புறம் வந்து என்னென்னலாம் அதுக்கு ஃபுட்டு எடுத்தேன்னு சொல்கிறேன். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட்டு வந்து நிறைய யூடியூப்பில் போய் நான் சர்ச் பண்ணுவேன். கண்டிப்பாக அது எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போய் எதனால் என்ன ப்ராப்ளமாக இருக்குமா இல்லையா அப்படி நான் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. அது ஒரு பெரிய வியாதி ஆகிடும். நமக்கு அதை பார்த்துட்டு இதுலேயே வச்சுச்சோ நமக்கு ப்ராப்ளமோ அப்படின்னு தாங்க தோணும். ஸோ அந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதெல்லாம் பார்க்காத, எல்லாம் நடக்கணுன்றப்ப நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணார். நீங்கள் அதனால் இதெல்லாம் பார்க்காம எல்லாம் லைஃப்பில் நமக்கு நடக்கிறப்ப நடக்கும்ன்றது மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் நான் என்னென்ன ஃபுட்டு எடுத்தேன்றதை சொல்கிறேன். மார்னிங் வந்து நாள் நைட்டே பாதாம் ஊற வச்சுருவேன். அப்புறம் மார்னிங் எழுந்துட்டு பாதாம் அதை ஒரு 5, 6 பாதாம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 4, அப்புறம் செவ்வாழை எடுத்துப்பேன். அப்புறம் மாதுளம்பழ ஜூஸு ரெகுலராக என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லியுமே ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூனில் வந்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி மார்னிங் 2 முட்டை, அவிச்ச முட்டை மார்னிங் வெறும் வயிற்றுல மீன்ஸ் டீ குடிச்சிட்டு காலையில் எழுந்து சாப்பாட்டுக்கு பதில் அதை சாப்பிட்டுட்டு தான், முட்டை சாப்பிட்டு தான் சாப்பிட்ணுன்னுவார். அதேமாதிரி ஒரு 1 மந்த் நான் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ரொம்ப குண்டாக இருந்தேன். வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு 1 மந்த் வாக்கிங் போனேன். அப்புறம் ஃபுட்டு வந்து டயட் இருந்தேன் நான். எனக்கு 1 மந்தில் வந்து ஒரு 2 கேஜி குறைஞ்சிது. ஏன்னா வெறும் ஒன்லி வாக்கிங்னா அந்த அளவுக்குலாம் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் போனேன். ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அப்புறம் பழம் நிறையா எடுத்துக்கிட்டேன். ஜூஸ் ரெகுலராக குடித்தேன், மாதுளம்பழ ஜூஸு. அப்புறம் கொண்டக்கடலை வந்து நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் அது வெறும் வாயிலே ஒரு 6, 7, 8 ஒரு கொண்டக்கடலை சாப்பிட்டேன். அப்புறம் பாதாம் எடுத்துக்கிட்டேன். செவ்வாழைப்பழம் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஹெல்த்து அப்படின்றது என்னோடய மெடிக்கல் ஃபீல்டாக ஓகே. நிறைய பேர் என் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ்ட் இந்த 4 மந்த்தில் தான் கன்சீவ் ஆனேன். எனக்கு கன்சீவ் ஆகிட்டேனான்றது எனக்கு தெரியல. இருந்தால் பயந்துக்கிட்டே இருந்தேன். இந்த மந்த் கன்சீவ் ஆகிடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தேன். ஏன்னா திரும்பி எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதனால் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்சீவ் ஆகிட்டனால எனக்கு தெரியல. சிம்டம்ஸ் 2 இருந்துச்சு. அது என்னென்ன சிம்டம்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து ரொம்ப கேராகவே இருந்துச்சு. கிடினஸ் அதிகமாக, அதான் மயக்கம் அதிகமாக மார்னிங்கில் அப்புறம் மதிய நேரத்தில் அப்படியே எழுந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கேராக இருந்துச்சுனால எழுந்து உட்காரக்கூட முடியல.
வாமிட்டிங் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எனக்கு வாமிட்டிங் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் சில பேர் வந்து நானுமே வீடியோவில் போய் பார்த்துட்டு ஐயோ நமக்கு செக் அதான் கன்சீவ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு ஐயோ நமக்கு வந்து வாமிட் இல்லை, அப்போ ஒருவேளை நம்ம கன்சீவாக இல்லையோ அப்படின்னு நிறைய வீடு பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். ஸோ தயவு செய்து இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ், ஓகேங்களா? அதனால் நீங்கள் எதை நினச்சுமே ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து கிடினஸ் இருந்துச்சு. 2வது பீரியட்ஸ் அப்போ என்ன பெயின் இருக்குமோ, எனக்கு ஹிப் பெயின் இருந்துச்சு, லெக் பெயின் வரும் கண்டிப்பாக. லெக் பெயின், நீ பெயின் எல்லாமே வரும் பீரியட்ஸ் அப்போ, ஒரு 3 டேஸ் 2 டேஸ் முன்னாடி. ஸோ அதே மாதிரியே எனக்கு பெயின் இருந்துச்சு. அதை நினச்சி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண, ஐயோ நமக்கு இந்த மந்த்து பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு சடனாக கிடினஸும் வந்துச்சு. சரி ஓகே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 7 டேஸில் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் எத்தனை மணிக்கு கேளுங்க, நைட்டு 3 மணிக்கு. என்னால் கண்ட்ரோல், சரி உடனே பார்த்துக்கணும் ஒரு ஆர்வம், அது எல்லாருக்கும் உள்ளது தானே. 3 மணிக்கு செக் பண்ணேன். பார்த்ததுமே ஒரு கோடு தான் வந்துச்சு. பார்த்ததுமே ரொம்ப நொந்துட்டேன், அச்சோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் 2 செகண்டுக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறேன், லைட்டாக கோடு வந்துச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில, அப்படியே கண்ணே கலங்கிடுச்சு. ஒரு லைட்டாக கோடுன்றதுனால கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. சரின்னு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் அந்த ப்ரெக்னன்சி கார்டை செக் பண்ணி பார்த்தா ரொம்ப டார்க்கு கோடு. எனக்கு அதை எப்படி சொல்கிறதுனே தெரில. என்னால் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லக்கூட முடியல. அப்புறம் 3:30 மணி போல் நான் எழுப்பி இந்த மாதிரி நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் தூக்கத்தில் இருந்தனால அப்படியா சரி ஒரு காலைல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி இருந்து என்னடி சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆனார். அதெல்லாம் ஒரு சந்தோஷம். அந்த ப்ரெக்னன்சி கார்டை நான் இன்னும் வச்சுருக்கேன். எனக்கு அது ஒரு என்னோட பையனோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, தயவு செய்து ப்ரெக்னென்ட் ஆகலைன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நானும் ஃபீல் பண்ணேன். இன்னொன்று ஒவ்வொரு மந்த்தும் இருக்காதீங்க, நடக்கிறப்ப நடக்கும். ஏன்னா இதெல்லாம் நானும் பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நான் என்னோடய ப்ரெக்னன்சியில் வந்து எனக்கு பிபி ஏறி இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எதுவுமே யோசிக்காதீங்க, நல்லபடியாகவே நடக்கும். எது எப்போ நடக்கணுமோ கண்டிப்பாக நடக்கும். அதனால் யாருமே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. யார் என்ன கேட்டாலும் அப்படியாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, ஓகேங்களா? ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.